இன்று நாம் பார்க்கப் போகும் கதை மணல் வீசும் மலை. ஒரு நெஞ்சை நனைக்கும் காதலும் மென்மை பூத்த காமமும். திருநெல்வேலி அருகில் உள்ள ஒரு அமைதியான கிராமம். பசுமை வயல்கள், தென்றல் வீசும் பாதைகள், மழைநீர் நனைய கோயில்கள், மணிக்கூடங்கள், இவை அனைத்தும் வசந்தியின் உலகம். வசந்தி பாரம்பரியத்தையும் பக்தியையும் உயிராகக் கொண்ட பெண். அவளது நாள் கோயில்களில் பூ வைத்து தேவாரப் பாடல்களை சொல்லிக் கொண்டே செல்லும் வழியில்தான் ஆரம்பிக்கிறது. அவளது கால்களின் கொலுசு மென்மையான ஒலி, ஒரு இசை போல. அவள் பேசும்போது நாணமும், சிரிக்கும்போது அவளில் இருந்த ஒரு தூய்மையும் அவளில் இருந்தது. அந்த ஊருக்கு வேலைக்காக வந்தான் அரவிந்த். ஒரு நகரத்து இளைஞன். பார்வையில் ஒரு நேர்மை, வார்த்தைகளில் ஒரு அமைதி. கோயிலில் அவளை முதலில் பார்த்ததிலிருந்தே ஏதோ ஒரு விதமான காற்று வீசியது. வார்த்தைகள், அடுத்த நாள் மெல்லிய சிரிப்பு, அதன் பிறகு ஒரு பரஸ்பர கவர்ச்சி. ஒரு நாள் கோயிலில் பூச்சட்டியில் பூ வைக்கும்போது வசந்தியின் கொலுசு தவறி விழுந்தது. அதை எடுத்து அரவிந்த் தூக்கி கொடுத்தான். உன் இதயத்தில்தான் விழுந்துவிட்டேனோன்னு தோணுது என்று கூற வசந்தியின் மனம் நெகிழ்ச்சியடைந்தது. ஆனால் கண்களில் ஒரு பரிதாபமான நாணம். மார்கழியின் மழை நெருங்கி வரும் ஒரு மாலை. வசந்தி கோயிலுக்கு பூ எடுத்து வந்திருந்தாள். வானம் கருங்கூந்தல் போல் சூழ்ந்தது. மழை கொட்ட ஆரம்பிக்க அவள் வாசலில் காத்திருந்தாள். அரவிந்த் அங்கேயே இருந்தான். மழைக்கு முன்னாடியே உன்னை தேடி வந்தேன் என்றான். உன்கிட்ட மழை வரும் நிமிஷத்திலேயே நனைஞ்சிட்டேன் போல என்றான். ஒரே குடையின் கீழ் இருவரும் மெதுவாக இடையே சொற்கள் குறைந்து சுவாசங்களே பேச ஆரம்பித்தன. வசந்தியின் கன்னத்தில் விழுந்த மழைத்துளியைப் பார்த்த அவன் மெதுவாக அதை துடைத்தான். வசந்தி, உன்னை தொட்டவுடன் மழைநீர் வெப்பமாகிறது என்றான். திரும்பிக் கொண்டாலும் அந்த தொடுதலிலிருந்து தப்ப முடியவில்லை. அவனது உள்ளம் பசுமை நிலம் போல் நனைந்தது. அவளது புடவை ஈரமாக அவளின் தோளில் ஒட்ட அவன் பார்வை மெதுவாக அந்த நெகிழ்வை புரிந்து கொண்டது. நீ கோயிலுக்கு வரதை விட என் உயிருக்குள் வரதே சந்தோஷமாயிருக்கு என்றான் அவன். வசந்தி அதை மறுக்கவில்லை. அவள் பதில் சொல்லாமலும் ஏற்கிறாள். மழை நிறைந்த மாலை. இருவரும் கோயில் வாசலில் நின்றனர். வசந்தியின் தோளில் புடவை சற்று சருக அவன் பார்வை மெதுவாக அவளை சுற்றியது. காற்றும் மழையும் காதலுக்கான பின்னணியாக அமைந்தது. அவள் கைகளை அவன் பிடித்தான். மெதுவாக அவளது கன்னத்தை தீண்டினான். அவளது மூச்சுத் தாளம் மாறியது. அவளது விழிகளில் மூடிய நிலையில் அவன் விரல்கள் அவன் கழுத்தைத் தொட அவள் நெஞ்சில் புதிய உணர்வு மலர்ந்தது. உன்னுடைய ஒவ்வொரு துளியிலும் காதலிக்க வைக்கும் விதம் என் உயிரை கொதிக்க வைக்குது என்றான் அவன். வசந்தி மெதுவாக அவன் மார்பில் சாய்ந்தாள். அந்த சாய்வதில் ஒரு அழுத்தமான சம்மதம். அவன் கைகளை அவள் இடுப்பில் நின்றபோது அவள் மனதிலே காமம் நனையத் தொடங்கியது. அந்த நொடிகளில் வார்த்தைகள் தேவையில்லை. வசந்தியின் கொலுசின் ஒலி கூட அவளது மார்பில் மோதியது. இருவரின் சுவாசம் ஒன்றாக கலந்தன. காதலில் வாசனை உணரப்பட்டது. அவளது தந்தை கட்டுப்பாடுகள் நிரம்பியவர். காவிய புடைதான் பெண்ணுக்கு மரியாதை என்ற நம்பிக்கையில் வன்மையாக நின்றவர். அவரால் காதலை ஏற்க முடியவில்லை. அவன் நம் மதத்துக்கே சேர்ந்தவன் அல்ல. பரிசுத்தமில்லாத உறவு இது என்றார். வசந்தியின் கண்ணீர் அரவிந்தை உடைத்துவிட்டது. அவள் தந்தையின் கோபம், கிராமத்து பேச்சுகள், உறவினரின் ஒழுக்க கண்ணோட்டம் எல்லாம் இவற்றை பிரிக்கத் தொடங்கின. அவளை வீட்டிலேயே அடைத்து வைத்தனர். அரவிந்த் அவனை காண முடியாமல் தவித்தான். கடிதங்கள் கூட நழுவவிட்டன. வசந்தி தினமும் அந்த கோயில் வாசலை பார்த்தாள். அவள் எதிர்பார்த்தது அவனின் குரல். அவன் எதிர்பார்த்தது அவளின் பார்வை. ஆனால் பிரிவு வலியாய் உறைந்தது. ஒரு நாள் கடைசியாக அந்த ஊரை விட்டு நகரம் புறப்பட்டான் அரவிந்த். வசந்தியின் இதயம் உடைந்தது. விருப்பமும் வேதனையும் காலம் கடந்தது. 4 வருடங்கள் ஆனன. அவள் திருமணம் செய்ய மறுத்திருந்தாள். தாய்க்கு வழிநடத்தி வந்தாள். அவன் வேலை பார்த்த நகரத்தில் வளர்ந்தபோது மனதில் ஒரு சாயல் மட்டும் நிலைத்தது. வசந்தி.
ஒரு நாள் நண்பனின் திருமணத்துக்காக திரும்பி வந்தான் ஊருக்கு. அந்த கோயிலின் வாசலை மீண்டும் கண்டான். அங்கே வசந்தி பூச்செட்டி கொண்டே வந்தாள். பார்வை மாறியிருந்தது. ஆனால் விழிகள் அதேதான். அவளும் அவனை பார்த்தாள். 4 வருடங்களுக்குப் பிறகு கண்ணீர் போல சுரண்டன 4 வருடங்களும். அவள் சற்றே நெருங்கினாள். மழை வந்தா நனைஞ்சு விடலாம். நீ வந்தா நெஞ்சமே உருகுது. அவனும் நெருங்கினான். நான் இன்னும் உன்னை விரும்புகிறேன் வசந்தி. இப்போது மட்டுமல்ல, உயிர் போகும் வரை உன்னை விரும்புவேன். அவள் கண்ணீர் வடித்தாள். ஆனால் அந்தக் கண்ணீரை இப்போது வேதனை இல்லை. அது ஒரு புனித ஆசீர்வாதமா. முடிவில் காதலுக்கு காலமில்லை. பிரிவுக்கு நிலைத்த நிலை இல்லை. மழை போல நம் காதல். கிளம்பும் நேரம் வேறு, நனையும் நேரம் வேறு. ஆனால் நனைக்க வைப்பதில்லை. வீட்டை எதிர்த்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். பிரிந்த இடத்திலேயே அந்த பூச்சட்டியும் கொலுசும் கோயிலும் மீண்டும் அவர்களின் சாட்சியானது. மணல் வீசும் மலை ஒரு காதலின் முழு பயணமா.